மாதிரி இருக்குது, கற்பாறைகள் மாதிரி. மணல் கும்பி மாதிரி இல்லை, மணல் வந்து கல்லாக மாறி இருக்கோ தெரியல. வரியா பாறைகள் முடியே வரி இங்கால வீடு அப்படியே ஃபுல்லா மண் அலைகள்லாம். இந்த நிலப்பரப்பு ரெண்டும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குது. இது தண்ணி கலந்த மாதிரி ஒரு மணல் பாங்கு, மணல் அரிப்பு மாதிரி. அங்கால அப்படியே மணல் வரிசையா அலையா அது காத்தால் அரிச்ச மாதிரி, இது வந்து தண்ணியால் அரிச்ச மாதிரி இருக்குது. பாறைகள் மணல் முடிஞ்சு இப்போ பாறை முடிஞ்சு அங்கே கடல் வருது. கடல் கரையண்டு பெருசா இல்லை, அப்படி பாறையிலோடையே கடல் ஜாயின் பண்ணுது. அலையும் ஒரு குட்டி அலை தெரியுது கரையில. கடலும் நிலமும் பிரிகிற இடம். ஃபுல்லா கிளவுடியா தான் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலைவனம் இருக்கிற ஏரியாவோ மலையகள் இருக்கிற ஏரியாவிலையோ அல்லது கடல் பரப்பிலையோ முகில்கள் இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. அந்த பாலைவனத்தில் மழை பெய்யாததால் மணல் பெருக்கி இருக்கிறபடியா மழைக்கு முகில் தான் முக்கியமான காரணம். அந்த முகில் இல்லாததால் தான் அந்த ஏரியாவில் மழை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அபுதாபியா அண்டிய பிரதேசத்தில் உள்ள கடல் பரப்பிலை முகில் எப்போவாவது ஒரு கொஞ்சமாக இருக்குதொழிய சின்ன பஞ்சை பிச்சு போட்ட மாதிரி அந்த கூட்டமாக திக்கான அடர்த்தியான முகில்கள் இல்லை இந்த ஏரியாவிலே.
சமுத்திரத்துக்கு மேலால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அபுதாபிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு லேண்டை தவிர்த்து சீயை க்ராஸ் பண்ணி போகுது ஃப்ளைட். கீழே கடல், மேலே ஆகாயம். இப்படி தண்ணியில் நல்ல ஒரு கலராக இருக்குது. கேமராவில் தெரியுதோ தெரியல.